அதுக்குள்ள வந்து என்னுடைய எழுத்தை என்னுடைய தாய்மொழியில் இருக்கிற பதாகையை வந்து கிழிச்சிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா இந்த சேட்டையெல்லாம் பாருங்கள். இப்போ நடக்கும் பாருங்கள். ஒரு எழுத்து கன்னட எழுத்து இருக்காதுங்க, ஒரு எழுத்து இருக்காது. கட்டாயம் ஆற்றுவேன். அதுக்கு தான் நான் இருக்கேன். நான் பிறந்ததே அதுக்கு தான். முதல்ல மோடி ஐயா ஊசியை போட்டோம், ஐயா அமித்ஷா ஐயா போட்டுக்கிட்டோம். படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் எழுதுவோம், நீட் எழுதுவோம். முதல்ல மோடி எழுதிட்டோம், அமித்ஷா எழுதட்டும், எல்லாரும் எழுதுவோம். நானும் எழுதுறேன். நான் தோத்துட்டேன்னா வெளியேறிக்கிறேன், வா எழுதுவோம். அதுக்கு என்ன சொல்றாரு உங்க எஸ்வி சேகர் தங்கச்சி? ராகுல் காந்தி வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல கலந்து கொள்ள வர்றாரு. ஜேபி நட்டாவும் பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் வர்றாரு. இரண்டு தேசிய தலைவர்களும் வர்றதை எப்படி பாக்குறீங்க? அது கிட்டத்தில் தேர்தல் வருதுங்கிறத பார்க்குறேன். விளங்குது நான் இல்லை. நாங்கள் பரம்பரையாக ஏறுதல் வீரம் நாங்கள் கொண்டாடுறோம். அப்போவெல்லாம் வராத அந்த ஜேபி நட்டா, இந்த நொட்டா, இந்த ராகுல் காந்தி இன்னைக்கு ஏன் வர்றாருன்னா 2 மாதத்தில் தேர்தல் வருது. நீங்கள் எத்தனை முறை வந்தாலும் ஒன்றும் இங்கே நடக்க போகிறது கிடையாது. உங்களையெல்லாம் உள்ளே விடுறதுக்காக நாங்கள் இவ்வளோ பெரிய படையை கட்டிட்டு வேலை செய்கிறோம் சொல்லுங்கள். சரி, ஏதோ அவங்களுக்கு ஏதோ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீக்குங்கன்னு தான் சொல்கிறாங்க, பரிந்துரைக்கிறாங்க. அதாவது ஒரு அடிப்படையே என் அன்பு சொந்தங்கள், இந்திய நாட்டு குடிமக்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும். இது விவசாயிகளுக்கான பிரச்சனையே கிடையாது. இது ஒட்டுமொத்த குடிகளுக்குமான பிரச்சனை. இந்த சட்டம் வந்து அமலாக்க பெற்றால் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை, மிகப்பெரிய விலை ஏற்றத்தை நாட்டுக்குடிகள் சந்திப்பார்கள். மிக அத்தியாவசியமான உணவுப் பொருள்களை அத்தியாவசியமான உணவுப் பொருள் அல்ல என்று சட்டம் அறிவிக்குது. அப்போ ஒரு தேவைக்கு அதிகமாக, அதாவது ஒரு முதலாளி வந்து அளவுக்கு அதிகமாக தன்னுடைய கிடங்கில் சேமித்து வைத்து செயற்கையாக ஒரு பற்றாக்குறையை உருவாக்கி விலையேற்றத்தை உண்டு பண்ணி 1 கிலோ தக்காளி 500 ரூபாய் வருவதற்கும் 1000 ரூபாய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த பேராபத்தை உணர்ந்து இது நாட்டு மக்களின் பிரச்சனையாக கருதணும். ஏதோ போராடுகிற விவசாயிகளின் பிரச்சனையாக பார்ப்பது என்பதே தவறுது. வேளாண்மையை சார்ந்துதான் ஒட்டுமொத்த உலக குடிகளும் வாழுது, ஒட்டுமொத்த உலக மக்கள். இப்போ வேளாண்மை பாதிக்கப்படுது என்றால் அது நாட்டு பாதிப்பு, நாட்டு மக்களுக்கான பாதிப்பாக தான் நீங்கள் கருதணுமே ஒழிய இது விவசாயிகளின் பிரச்சனை என்று பேசுவதே நான் அருவருக்கிறேன், அதை வெறுக்கிறேன். அப்படி பார்க்கவே கூடாது, அது தவறு. அரசு இதை வந்து அதானி அம்பானி 2 பெரும் முதலாளிகளின் நலனை கருதி, பல கூட்டுணைவு நிறுவனங்கள் பெரும் முதலாளிகளின் நலனை கருதி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கே ஒழிய நாட்டு மக்களின் மீது அது துளியும் அக்கறை கிடையாது. இது இந்த நல்லது இந்த சட்டத்தில் இருக்கு என்று மதிப்புமிக்க பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் அல்லது இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இல்லை அந்த கட்சியின் வேளாண் துறை அமைச்சர் யாராவது ஒருவர் விளக்கி பேசட்டும், இல்லை எங்களோடு நேரடியாக விவாதத்திற்கு வரட்டும். அதாவது விவசாயிகள் போராட்டம் சொல்றாங்க பாருங்க. பாரதிய ஜனதா ஆட்சி முடிகிற 2004 வரை எங்க போராட்டம் நீடிக்கும்னா அப்போ அதில் இருக்கிற பிரச்சனை, அந்த பேராபத்தை நீங்கள் உணரணும். ஏதோ நாங்கள் பொழுதுபோக்குக்கு இதை பேசிக்கிட்டு சண்டை போடல. எந்த சட்டம் கொண்டாந்தாலும் எதிர்க்கிறீங்க அப்படின்னா நாங்கள் எதிர்க்கிற மாதிரியே எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்தால் நாங்கள் என்ன செய்யறது? சரி, நிறுத்தி வைங்க, தற்காலிகமாவது நிறுத்துங்க. நீங்கள் ஏற்கனவே 15 சேமிப்பு கிடங்குகளை குடோன் அதை அதானி அம்பானி உருவாக்குன பிறகு தான் இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க. நீங்கள் ஹரியானாவில் 23 ஏக்கர் எடுத்து கொடுத்தது யாரு? அதானி குடோனுக்கு எடுத்து கொடுத்தது யாரு? ஏற்கனவே அவர் கட்டிட்டார். அதானி அக்ரிகல்ச்சர் ஃபார்ம், அதானி எல்லாம் கட்டிட்டார். கட்டின பிறகு தான் அந்த சட்டமே வருது. அப்போ அது யாருக்காக வருது? இல்லை, நீங்கள் வந்து தங்கச்சி விரும்பியவர்கள் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறவர்கள் விரும்பியவர்கள் போட்டுக்கொள்ளலாம்னு தான் சொல்லணும். பள்ளிக்கூடத்து குழந்தைகள்லாம் நீங்கள் இங்கே பாருங்கள், கல்லூரி பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள் போட்டால் தான் பள்ளிக்குள்ளே விடுவோம்னா அதை நாங்கள் ஏற்க முடியாது. உங்கள் கட்சி தலைவர் நீங்கள் கொண்டு வரீங்க. உங்கள் கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமியை சொல்கிறாருன்னா நான் இந்திய மக்கள் எல்லாம் எலிகளா இல்லை என்ன பரிசோதனை எலிகளாம் கேட்குறாரு. ஏன்னா இது என்ன பின்விளை வரும்? இங்கே பாருங்கள், கொரோனா வந்து ஒரே மாதிரி நோய் தொற்று இல்லை. காலரா போல் அது போல் இல்லை, பெரியம்மை போல் இல்லை. அது பல்வேறு விதமாக வேலை செய்தது. அப்போ அது எதுக்கான மருந்து? அந்த மருந்து போட்டதின் பின் விளைவுகள் அதுக்கு என்ன சொல்றது? ஆமா, அதனால தான் நான் சொல்றேன், அரசியலுக்காக தான் செய்யறாங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க எச்சரிக்கையா இருங்க, பிள்ளைகளுக்கு போட்டுறாதீங்கன்றோம்.
இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு உலகம் பூரா உறவுகள் இருக்காங்க, மிகச்சிறந்த மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க. இதே அமெரிக்கா, பிரிட்டனில். தயவு செய்து போட விட்டுறாதீங்க, நீ போட்டுறாதேன்றான். என்னுடைய தம்பிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அவன் என்ன சொல்கிறான், எக்காரணத்தை கொண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு போட்டுறாதீங்கன்றான். அதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல மோடி ஐயா ஊசியை போட்டோம், ஐயா அமித்ஷா ஐயா போட்டுக்கிட்டோம். நாங்கள் 2 தலைவர்களையும் ரொம்ப நேசிக்கிறோம், மதிக்கிறோம். உங்கள் உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அம்மா நிர்மலா சீதாராமன் போடுறதை எங்களுக்கு ஒரு தடவை எடுத்து காட்டுங்க. இல்லை மருத்துவத்துறை அமைச்சராவது முதல்ல ஒன்று போட்டு காட்டுங்க. அதுதானே சொல்கிறேன். இப்போ நீட்டு எழுதுவோம், எல்லாரும் எழுதுவோம். நான் என்ன சொல்கிறேன், அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டன் டெஸ்ட் எழுதணும், நாங்கள் எழுதணும். காவல்துறை ஒரு தேர்வு எழுதணும், என் பிள்ளைகள் எழுதணும். வழக்கறிஞர் எழுதணும், மருத்துவத்துக்கு வரணும் எழுதணும், நீதிபதி ஆகணும்னா தேர்வு எழுதணும். ஆனால் ஏன் நாட்டை ஆளுகிற தலைவர்கள் ஒரு தேர்வு எழுதுறதில்லை? அதனால் என்ன சொல்கிறேன், மக்களால் தேர்வு செய்யப்பட்டுட்டீங்களா, சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இருங்க. ஆனால் அமைச்சராகி நிர்வாகத்தை செய்யணும், அதிகாரத்தை செலுத்தணும் அப்படின்னா, ஆட்சி செய்யணும்னா ஒரு தேர்வு வைப்போம். சமூகம், பொருளியல், அறிவியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், வேளாண்மை, உலக அளவில் பொருளாதாரம், அரசியல், இதிலெல்லாம் ஒரு சிலபஸ் வைடா, ஒரு பாடம் வையெல்லாம் இருக்குது, நாடங்கள் வச்சு தேர்வு எழுதுவோம். எழுதிட்டா நீங்கள் பார்த்து எழுதுனா கூட பல பேர் பாஸ் பண்ண மாட்டான். இங்கே நிறையா பேர் இருக்கான், அவன் எல்லாம் நாட்டை கொடுத்துடணும். இதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் எழுதுவோம், நீட் எழுதுவோம். முதல்ல மோடி எழுதிட்டோம், அமித்ஷா எழுதட்டும், எல்லாரும் எழுதுவோம். நானும் எழுதுறேன், நான் தோத்துட்டேன்னா வெளியேறிக்கிறேன், வா எழுதுவோம். அப்போ எனக்கு தகுதியான அறிவார்ந்த ஆகச்சிறந்த தலைவன் கிடைச்சிருவான்ல. என்னத்தை பேசுறதுன்னு தெரியல, எதை சிந்திக்கிறதுன்னு தெரியல, பொருளாதாரம் என்னன்னு தெரியல, அறிவியல் என்னன்னு தெரியல, வரலாறு என்னன்னு தெரியல. என்னது இது? எப்படி பார்க்குறது? அழிச்சிருக்காங்கன்னு தான் அப்படி தான் நான் பார்க்க முடியும், வேற என்ன முடியும். இது இங்கே பாருங்க தம்பி, ஒரு சந்தை, அதிக மக்கள் 130 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரு சந்தை. இந்த சந்தையில் வியாபாரம் தான் நடக்கும். உங்ககிட்ட அன்பா அண்ணன் கேட்குறேன், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் தான் நடக்கும். இப்போ அதுதான் நடக்குது. அதில் அந்த நிறுவனத்தை நீ மறந்து விற்றுக்க, எனக்கு எவ்வளோ கொடுப்ப? என்ன கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸுங்கிறனே. இந்த பாருங்க, முதலமைச்சர் ஆல் ஸ்டேட்ஸ், ஆல் இந்தியா புரோக்கர்ஸ், பிரதமர் அகில உலக புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர், அவ்வளோதானே, தரகர்கள் தான். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் சொந்த நாட்டு மக்களுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாயிருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. யார் என்னோட வாதிடுறது? எவ்வளவு சான்றுகள் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க, எவ்வளவு சான்று வேணும்? இப்போ எதுக்கு ஏர்போர்ட்டெல்லாம் அதானி கொடுத்தாரு? ஏர்போர்ட்டை கூட நடத்த முடியாது உங்களால், விமானம் நடத்த முடியாது, வானூர்தி நடத்த முடியாது, அது தனியார் ஆக்கி கொடுத்துடணும். துறைமுகம் கட்ட முடியாது, அதை தனியார் கொடுத்துடணும். இப்போ என்னதான் நடத்துவீங்க, என்னதான் பண்ணுவீங்க சொல்லுங்க? மக்களின் வரியை வாங்கிட்டு போயிட்டு 28 விழுக்காடு வரியை வாங்கிட்டு போயிட்டு எதை நிர்வகிக்கிறீங்க சொல்லுங்க? அதை இப்போ எங்களவர்கள் நாங்கள் எப்படி அதை பார்க்குறோன்னா, எங்களுடைய எழுச்சியை இப்போ நான் 16ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருந்தேன். அப்போ இந்த போராட்டம் நாங்கள் உலகளவில் இது பெரும் எழுச்சியாக அந்த போராட்டத்தை எடுக்க நகர்ந்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்காக ஒரு சிறு அறிவிப்பாக தான் நான் அதை பார்க்குறேனே ஒழிய, எங்கள் பிள்ளைகள் அங்கே உண்ணாவிரதம் இருந்து போராடினாங்க. அதை தடுத்து விட்டு பேரெழுச்சி ஆயிடக்கூடாது, ஒரு பெரும் போராட்டமாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அறிவிப்பாக இருக்குது. இல்லைன்னா உடனடியாக அதை இந்த காலத்துக்குள்ளே செய்து முடிப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவை தரணும்ல. இடித்த நீங்கள் அது கட்டுறதுக்கு எவ்வளோ நாளும்? இங்கே பாருங்கள், நாங்கள் எங்கள் பிள்ளைகளே கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்த மாதிரி காசு சேர்த்து கட்டினது அந்த நினைவு இடம். இப்போ அந்த இடத்த ஒரு வாரத்தில் கட்டித்தர்றோம், ஒரு மாதத்துக்குள்ளே கட்டித்தர்றோம், அல்லது 10 நாளில் கட்டித்தர்றோம் அப்படின்னு ஒரு உறுதியை தரவே இல்லையே. அப்போ வெற்றி அறிவிப்பாக இருந்துருச்சுன்னா நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? அப்படியா?
அதுக்கு என்ன சொல்கிறாரு உங்கள் எஸ்வி செய்து தங்கச்சி ஏதாவது நகைச்சுவையாக அவர் நகைச்சுவை நடிகர், கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுவார், கேட்டு சிரிச்சுக்கிறது. தமிழக எல்லையில வாட்டாள் நாகராஜன் வந்து தமிழ் எழுத்துக்கள் அடுத்து மீண்டும் தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்துக்கான அவசியம் இல்லை, இப்போ உங்களை மாதிரி ஊடகவியலாளர் தான் என்னை கேட்பீங்க, என்னை ஃபாசிஸ்ட்டும்பிங்க, என்னை சாவனிஸ்ட்டும்பிங்க, மொழி வெறியன் இனவெறியன்பிங்க, யார் யாரெல்லாம் தமிழரும்பிங்க, எல்லாம் பண்ணீங்க. அது ஏன் எல்லை தாளவாடி என் ஊர், அதுக்குள்ள வந்து என்னுடைய எழுத்து என்னுடைய தாய்மொழியில் இருக்கிற பதாகையை வந்து கிழிச்சிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா, இதையே இந்த ஊடகவியலாளர்கள், இந்த ஜனநாயகவாதிகள், ஆகப்பெரும் பற்றாளர்கள், தேசிய ஒருமைப்பாடு பேசுகிறவர் ஒருவர் கூட கண்டிக்கல. ஏன் என்னை தவிர யாருமே உங்களுக்கு எல்லாம் என்ன மானவுணர்வு இனவுணர்வு செத்து போச்சா? என்னது? அதையே நாங்கள் செஞ்சால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாரு ஃபாசிஸ்ட்டு, சாவனிஸ்ட்டு, இன வெறியன். அப்போ அவங்களுக்கு வரலாம் சிறங்கு சொரியா? அது இனவெறி இல்லையா? அதெல்லாம் இந்த சேட்டையெல்லாம் பாருங்கள், இப்போ நடக்கும் பாருங்கள். ஒரு எழுத்து கன்னட எழுத்து இருக்காது இங்கே, ஒரு எழுத்து இருக்காது. கட்டாயம் ஆட்டுவேன், அதுக்கு தான் நான் இருக்கேன். நான் பிறந்ததே அதுக்கு தான், நான் இருக்கிறதே அதுக்கு தான்.